இந்த வீடியோல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு நம்ம ட்ரெயினர் சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பூலியன் கண்டிஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, உங்களுக்கு அவுட்புட்டில் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் டிஃபால்ட்டாக வரும்ல, சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் வரும். ஒன்று வந்து இஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப் அண்ட் ஆட் ஆன் இதில் பார்த்தீங்கன்னா எலீஃப்னு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும் போது கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்தோடனே சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன், பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப்ங்கும் போது இந்த இஃப்ன்ற கீவேர்ட் இருக்கணும், அந்த கண்டிஷன் என்னவோ அது இருக்கணும். ஓகே, இப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் மேண்டேட்ரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கோலனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் தள்ளி தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா, அது வந்து இதோட கண்டிஷன். ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இன்டென்டேஷன் எரர் காட்டும். இன்டென்டேஷன் இட்ஸெல்ஃப் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எரர் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ அது ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். சாரி, 1 செகண்ட். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் ஆகலை. ஏன்? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், பியை விட ஏ வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், தப்பு தானே? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் லெஸர் தென் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன், வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான், ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃபல் ஸ்டேட்மெண்ட். இஃபல்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துறேன், ஐ ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போது எனக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து இப்போது 18 அபவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்றதை எனக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள்னு எனக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நான் கொடுத்தாச்சா, இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், சேம் அதே மாதிரி தான். ஸோ ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா 18ம் இருக்கலாம், 18க்கு மேற்பட்டும் இருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கோலன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நான் கொடுத்துருக்க ஐ வந்து எனக்கு 18 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இஃப் இன் கேஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் எல்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த எஃப்க்கு நேரம் தான் வரணும், அதை பார்த்துக்கோங்க. எல்ஸ்லேயும் நம்ம இருக்கிற கோலன் எண்டிங்கில் வைப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் நாட் எலிஜிபிள், நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு எனக்கு எப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தரலாம். கரெக்டாக எனக்கு எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஏன்னா 18 எபோவ் இருக்குது. இஃப் இன்கேஸ் நான் அதுக்கு கம்மியாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படிங்கும்போது கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போது கொடுத்துருக்கிறது நான் ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? லைக் எக்ஸஸ் ஈக்குவல் டு 41 இருக்கணும், அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் மற்ற கான்செப்ட்ஸ் எனக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நான் இதை பேஸ் பண்ணி நிறைய சப் கண்டிஷன்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் 10 10க்கு கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா கிரேட்டர் தென் 10 இல்லைன்னா இட்ஸ் அபவ் 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். 10க்கு மேலே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அண்ட் தென் அகைன் இன்னொரு எஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிகாஸ் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மெயின் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக? ஸோ அது மாதிரி இஃப் கொடுக்கும்போது இந்த இஃப் வந்து இங்கே பிரிண்ட்டுக்கு நேரம் தான் வரணும். ஸோ இப்போ அகைன் 20 French it's also above 20. இது 20க்கு மேலேயும் இருக்குது. ஸோ இப்போ இது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்ஸ் அப்படிங்கும் போது இந்த ஃபஸ்ட் இஃபுக்கு நேராக தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இஃப்க்கு நம்ம எல்ஸ் கொடுக்க போகிறதில்ல, அதனால் அதுக்கு நம்ம தேவையில்லை. ஃப்ரெஞ்ச் போத் ஆர் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இது நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ லைக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஈஃப் பார்க்கலாம். ஸோ எல்ஈஃப் அப்படிங்கும்போது எல்ஸ் ப்ளஸ் இஃப் பார்ட்டை தான் வந்து நம்ம எல்ஈஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நெஸ்டட் இஃப்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அதிகபட்சமாக இஃப்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த இஃப் அதிகபட்சமாக வரும்போது நமக்கு சம்டைம்ஸ் எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்ஈஃப். எலீஃப்னா எல்ஸ் ப்ளஸ் இஃப் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இந்த இடத்துல எலீஃப் அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் ஏ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிற கீழே சென்டென்ஸில் எங்கே இந்த லெட்டர் ஏ இருக்கோ அந்த சென்டென்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஈக்குவல் டு பி. இந்த இடத்துல நான் ஏன் டபுள் ஈக்குவல் டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு வந்து கண்டிஷனாக சொல்கிறது. அதாவது இந்த வேரியபிள் நேம்னா இதுக்குள்ளே தான் இதை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது என்ன பண்ண போகிறோம், இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது நம்ம டபுள் ஸ்டேட்மெண்ட் தான், டபுள் ஈக்குவல் டு தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இஃப் இன்கேஸ் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் எலீஃப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எலீஃப் லெட்டர் ஈக்குவல் டு சி. ஒருவேளை அது இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கணும். அகெயின் எலீஃப். ஸோ இத்தனை இஃப் நம்ம யூஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் நமக்கு எரர் வரும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம எலீஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு ஏ print இட்ஸ் ஏ. ஓகேவா? ஸோ ஏன்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ எனக்கு எல்ஸ் பார்ட் போயிடலாம். பிரிண்ட்ஸ் இட்ஸ் நாட் தேர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். இது எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னா அது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆகணும்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன். இட்ஸ் ஏ. ஏ எங்கே இருக்குது, எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த ஏ வந்து இதுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகுது. ஸோ இன்கேஸ் எனக்கு எதுவுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சம்மந்தமே இல்லாத ஒன்று கொடுக்குறேன். இட்ஸ் நாட் தேர்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்க இடத்துல எங்கே இருக்குன்னு மேட்ச் ஆகி வரதா இந்த இடத்துல நம்ம சொல்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெஸ்டட் இஃப் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன், ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தேன், லெட்டர் வந்து எனக்கு ஏவாக இருந்துச்சுன்னா கீழே இதில்
கனெக்ட் ஆகுதோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த ஒரே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம இத்தனை கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எலீஃப் கான்செப்ட்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஆல்சோ இது வந்து நெஸ்டட் இஃப். இந்த எலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெஸ்டட் இஃப்ல தான் கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எல்லாமே தான் நமக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். ஓகே.